நம்ம வந்து நாய் கூட பிடிக்கிறவங்களுக்கு இல்லை நாயெல்லாம் சுற்றி தெரி குலைக்க ஆரம்பிக்கி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மணிஷ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வர தளபதி வந்து ஓட்ட எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் சீட்டில் உட்காண்டாப்புல. அதான் செலிப்ரேட்டு விதமாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் மாதிரி பிளான் பண்ணோம். அந்த அவுட்டிங்கில் என்னெல்லாம் பண்ணோம், எப்படிலாம் ஃபன்னாக இருந்துச்சு, அதை வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியை 15 லட்சத்துக்கு தேவையில்லை. இந்த ஊர் என்ன பண்ண போறீங்க? ஹாய் ஹலோ, இதான் பார்த்தீங்கன்னா காடோட என்ட்ரன்ஸு. அதாவது இந்த ஊரோட லாஸ்ட் அந்த காடு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. வழி கூட சின்ன வழி. அந்த இடத்துலே லாஸ்ட்டு வீடு, இந்த ஏரியாலே லாஸ்ட்டு வீடுனா ஒரு 2 வீடு இருக்குது. இன்னொரு வீடு, அடுத்த ஒரு நாய் பார்த்தீங்களா, இது ஒரு வீடு. நாயெல்லாம் போட்டு உழைச்சி எடுக்கு எவ்வளோ வந்துட்டான் அப்படின்னு பார்த்துச்சின்னா, அதுக்கடுத்து இது சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு கூட கிட்டிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த கல்லுக்கட்டெல்லாம் போட்டுருந்தாங்க, கல்லுக்கட்டெலாம் போட்டுருந்தாங்க, செம்மையாக இருக்குது. இந்த சைடு நல்லா ஏக்கர் கணக்கில் பூமி இருக்குங்க, தென்னம் போட்டுருக்காங்க நீங்கள். அப்புறம் இது வந்து ரப்பர் எஸ்டேட்டு, ரப்பர் எஸ்டேட்டு உள்ள ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வீடு இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ரப்பரு நடுவில் அந்த வீடு செம்மையாக இருக்குதுங்க. இந்த சைடு நான் ஓவர் வியூ மாதிரி கட்டுருங்க பாருங்க, எவ்வளோ பெருசு அந்த இடம் இருக்குன்னு. டேடி வேறு என் தம்பியை தேடிக்கிட்டு இருக்காப்புல. அவன் முன்னால் போயிட்டான் நினைக்கிறேன், சரசரன்னு போயிட்டான். நல்லா வெக்கடிக்கி நான் போய் குளிக்க போகிறேன்னு. ஏன்னா ஒரு கட்டத்தில் சவுண்டு விட்டால் எங்கேன்னு தெரியாமல் போச்சு, பார்த்தா அங்கே கிடக்கும் தண்ணி. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் மழை வந்து காலிலேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சு. எப்படின்னா சுற்றி காடு நடுவில் ஒரு சின்ன ஒரு தீவுமாக இருக்குங்க. எப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மணல், இந்த சைடு கொஞ்சம் தண்ணி, அந்த தான் அந்த தண்ணி போகுது. சாமி இப்போ பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாய்ஸ் ஓவர் கொடுங்க, உங்களுக்கு சரியான தரமான சம்பவம் உள்ளே இருக்குனாங்க, அவங்க முடிச்சு விட்டாங்க நம்மளை. சரியான கிடங்கு இல்லை, இன்னும் புதக்குழி மாதிரிலாம் இருக்குது. ஓ, இது காலை பார்த்திங்க, புதக்குழி மாதிரி இருக்குது. இந்த இதில் தான் நம்ம ஏறி போகிறோம் மேலே. அப்பா, ஒரு வழியாக நம்ம கீழேருந்து மேலே ஏறி வந்தாச்சு. ரொம்ப இழைக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இந்த படிபடி அப்படி மேலே ஏறி இது கூடி போனால் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். நம்ம படிவடி ஏறணும். கீழே பார்த்திங்கன்னா சரியான காடு, இதில் அப்படி ஏறி போகணும் நம்ம. மேன்விசஸ் ஒயில் மாதிரி கேட்குது எனக்கு. இங்கே பிடிக்கணும், இந்த இலையெல்லாம் பிடிச்சே விட்டுரும். அப்பா முடியல, கீழே வர இருக்குங்க, செங்குத்தாக இருக்குது. இங்கே பார்க்கல உங்களுக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி தான் தெரியும், அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ஒரு வழி அப்பா இதை ஏற போகிறோம். நம்ம கேஸ் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வருவாங்க பாருங்க நம்ம ஆளுங்க, இந்த சைடு வராங்க. நம்ம கொஞ்சம் அட்வென்ச்சராக ஏறன்னு சொல்லிட்டு இந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த வழி சைடு மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாறை வழி தேர்ந்தெடுத்தோம். இவங்க நேராக இதில் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நேராக நம்ம இதிலேயே தான் போவோம். ஒத்தடிப்பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயிறு அப்படி போயிட்டு அதாவது வெளியே இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். குளிச்ச பிறகு ஒன்றும் தெரியல, குளிச்சு முடிச்ச பிறகு தான் கொஞ்சம் இலக்கி தின்ன சாப்பாடு பூரா இறங்கிருச்சு. அப்பா முடியலப்பா சாமி. இது ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், போய்கிட்டே இருக்குது. ஏன் கருத்து பண்ணி நான் 1/2 கிலோமீட்டர் சொல்கிறேன். இங்கே வந்து புதுசு நாங்கள். அப்படி நம்ம வரும்போது பார்த்தா அந்த ரப்பர் செய்கிற இடம், இது பூரா ரப்பர் எஸ்டேட்டு ப்ரோ. நாங்கள் எல்லோரும் அப்படி கிளம்பிட்டோம். இப்போ தான் நல்ல தந்தர உள்ள பாதைக்கு வந்திருக்கோம். இங்கே உள்ள ஆள் மாடு மேய்க்க வந்திருக்காரு. ஒரு
உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு ஒரு புல்லட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேட்காம நின்னுக்கிட்டாங்க நீ உனக்கு எவ்வளவு நக்கல் உனக்கு மெதுவா ஒன்றும் செய்யலை தம்பிக்கு வேற காதில் தண்ணி போயிடுச்சு அவன் குடையிறான் ஃபால்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான் தண்ணி எங்கே வர மாட்டுக்கு வருவாய் இப்போ கிளம்ப போகிறோம் நம்ம வந்தது 27 கிலோமீட்டர் சிங்கிள் டேடி வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாப்புல நம்ம கிளம்ப போகிறோம் அதிவேகம் ஓகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ